ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவைத்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எம்மியான பீஃப் பக்கோடா வீட்டில் இருந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க பீஃப் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மைதா 3 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் லெமன் ஹாஃப் நான் எடுத்திருக்கேன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நான் பீஃபை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 kg ஃபைனாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர், மைதா, அப்புறம் சால்ட் அதுவும் ஆட் பண்ணிடலாம். மறக்காமல் நம்ம சேனல் நவைத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இப்போ நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் நீங்கள் ஹாஃப் லெமன் அதையும் ஆட் பண்ணிடுங்க. அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எவ்வளோ நல்லா கலக்கிறோமோ அப்போ தான் பீஃப் பக்கோடா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஈவனாக பீஃப் பக்கோடா பீஃபில் நல்லா மசாலா நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கார்ன்ஃப்ளவரும் இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும் கார்ன்ஃப்ளவர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால. இப்போ ஜீரா பவுடர், ஜீரகம் பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகர், பிக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணல, ஊறுகாய்க்கலாம், அந்த ஒயிட் வினிகர் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் சிந்தட்டிக் கலர் பவுடர் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கறி லீவ்ஸ் அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது உங்கள் பக்கோடாவில் நல்லா ஸ்மெல் எடுத்து கொடுக்கும். ஸோ அதுவும் நான் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கறி லீவ்ஸ் இருக்குல்ல, நல்லா கட் பண்ணிக்கோங்க, ஃபைனாக கட் பண்ணிக்கிட்டு அப்புறம் இந்த மசாலாவில் நீங்கள் தடவிக்கிங்க. ஸோ தடவிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் இப்போ இந்த மசாலா, இந்த பக்கோடா இருக்கு இல்லையா, இந்த மசாலாவை ஒரு 2 hours மேரினேஷனுக்காக வைக்கணும். ஸோ அப்போ தான் மசாலா அப்போ தான் பக்கோடா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ நம்ம மேரினேஷனுக்காக ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு 2 hours வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம பக்கோடாவை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2 hours ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 100 ml எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு ரீஃபைண்ட் ஆயில், அப்புறம் பக்கோடா நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பக்கோடாவை நாங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம டெலிஷியஸ் க்ரன்ச்சியான நல்லா டேஸ்டியான பீஃப் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டைலில் ஈஸியாக ட்ரை பண்ணலாம்.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்தடுத்து நம்ம வீடியோஸை பாருங்கள். அதே மாதிரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.